அதில் சாவித்திரி கட்டியிருந்த மனதில் குறித்ததோடு நிற்காமல் அதை அப்படியே பிரிண்ட் போட்டு எடுத்து வைத்தான். மனம் தாமரையை சாவித்திரி இடத்திலும் அந்த சுறாவை அடக்கிய சிவாஜி இடத்தில் தன்னையும் வைத்து பார்க்க அவனுக்கே சிரிப்பு வந்தது. தனக்கு பைத்தியம் முற்றுதான் போய்விட்டது என்று நினைக்க வைத்தது. ஸ்ரீனி மட்டும் இருந்திருந்தால் என்று எண்ணியவன் ஸ்ரீனிக்கு இதற்காக ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லணும் என்று முடிவெடுத்தான். மணியை பார்த்தவன் இந்த நினைவுகளை புறம் தள்ளி அன்று மதியத்துக்கு வேண்டிய கம்பெனி புள்ளி விவரத்தில் கவனத்தை செலுத்த தொடங்கி அதிலேயே மூழ்கியும் போனாலும் அவ்வப்போது மனம் என்னும் குளத்தில் நேரம் பார்க்காமல் தாமரை மலர்ந்ததை அவனால் தடுக்க முடியவில்லை. 2:45 அந்த பெரிய கான்பரன்ஸ் ஹாலில் எல்லோருக்கும் முன்னால் இருந்தவன் பேச ஆரம்பிக்கும் போது வீட்டின் நினைவு என்பது சுத்தமாக இல்லை. அவன் பேச ஆரம்பித்து சுமார் 1/2 மணி நேரத்தில் அந்த பெரிய அறையின் கதவு திறந்தது. இவர்கள் ஆபீஸின் ரிசப்ஷனிஸ்ட் வேகமாக உள்ளே நுழைய வஸ்தன் எரிச்சலுடன் அவளை பார்த்தான். மீட்டிங் நடுவில் எந்த காரணத்தினாலும் குறுக்கிடக்கூடாது என்பது அவன் எழுதாத சட்டமாக இருக்கும்போது இவள் எதற்கு இப்படி வருகிறாள்? ஏஞ்சலிடம் கண் காண்பிக்க அவள் எழுந்து நடக்க ஆரம்பிக்கும் முன்பே அந்த ரிசப்ஷனிஸ்ட் அவனிடம் வந்திருந்தாள். சார், உங்க அக்கா பொண்ணு உங்களை தேடிட்டு வந்திருக்கு சார் என்று பதட்டமாக கூற அவன் திகைத்தான். அக்காவே கிடையாது, பின் என்ன உளறல்? யாரு வந்து எதை சொன்னாலும் நம்பிடுறதா? பிளீஸ் டோன்ட் டிஸ்டர்ப் அஸ். ஏஞ்சல், நீ போ, பார்த்துட்டு வா என்று அத்துடன் முடித்தது என்று மீண்டும் திரையில் காட்டிக் கொண்டிருந்த புள்ளி விவரத்தை தாவ ஏஞ்சல் வெளியில் வந்தாள். அங்கே சேரில் ஒடிந்த கிளையாய் களையிழந்து தாமரை அமர்ந்திருக்க அவன் அருகில் காக்கி உடுப்பில் ஒரு ஆள் நின்று கொண்டிருந்தான். வேகமாக அவளிடம் வந்த ஏஞ்சல், தாமரை என்னாச்சு என்று கேட்டதுதான் தாமதம். அவள் அழ ஆரம்பித்தாள். அஞ்சல, அவர் இருக்காரா என்ற மாமனை பார்க்கணும், நான் உடனே பார்க்கணும் என்ற த்ரிஷா என்று சொல்ல முடியாமல் கேவ இதற்குள் என்னவோ தோன்ற வஸ்தனே அந்த ஹாலை விட்டு வெளியே வர அவனை பார்த்த தாமரை அதோ என்ற மாமா என்று கத்திவிட்டு நேரே அவன் மேலே வந்து விழுந்து கதற ஆரம்பித்தாள். மாமா, நம்ம த்ரிஷா சாக போறோம் மாமா, அவளுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருச்சு, ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கோம். அதற்கு மேல் ஒன்றும் பேசாமல் அவன் மேலேயே மயங்கி விழ அவனுக்கு சர்வாங்கமும் பதறியது. நாக்கு தொண்டையும் உலர்ந்து போக கூட வந்த கணேஷை பார்க்க அவர் என்ற என் ஆட்டோல தான் வந்துட்டு இருந்தோம் சார், அப்போ மௌபரிஸ் ரோட் கிட்ட ஒரு ஆக்சிடென்ட் சார், அதுல அந்த சின்ன பொண்ணு தவறி கீழே விழுந்து என்றவன் நடந்ததை சுருக்கமாக விவரிக்க ஸ்ரீவத்சனுக்கு பெருத்த அதிர்ச்சியாக இருந்தது. உள்ளம் பதற கையில் தோன்றிருந்த மனைவியை தூக்க முற்பட கால் ஒத்துழைக்கவில்லை. அந்த ஆட்டோ டிரைவர் உதவ அவளை அங்கிருந்த 2 சேர்களில் படுக்க வைத்தவன் ஏஞ்சலிடம் அவளை பார்த்து கொள்ளுமாறு சொல்லிவிட்டு எந்த ஹாஸ்பிட்டல் என்று விசாரித்து ஸ்ரீனியை அழைத்து உடனே அங்கு போகும். தாமரை இன்னமும் சொரணையற்று இருக்க அவளை அந்த நிலையில் விட்டு விட்டு செல்ல மனமில்லாமல் தயங்கியவன் அந்த ஆட்டோ டிரைவர், சார், அவங்க கண்ணு முழிச்சதும் அழைச்சிட்டு வர, நீங்க போங்க என்றான். ஆனால் கார் இவனிடம் இல்லையே. சமயத்துக்கு ராதாகிருஷ்ணன் உள்ளே நுழைய அவர் காரில் சென்றவன் மனம் முழுக்க குற்ற உணர்ச்சி. எதற்காக அந்த குழந்தை தவறி கீழே விழுந்தது? என்னுடைய பாராமுகத்தினாலா? ஆனால் இது எந்த விதத்தில் நியாயம்? சிங்ஜாவை பறி கொடுத்து அந்த தாக்கத்தில் இருந்து நெடு நாட்கள் வெளிவர முடியாமல் தவித்ததால் தானே
இந்த குழந்தைகளிடம் நெருங்க பயப்பட்டான். ஆனால் இப்பொழுது தன்னுடைய உதிரத்தில் பிறக்காத உயிரை காண வேண்டும், காப்பாற்றி ஒரு சேதமும் இல்லாமல் கரை சேர்க்க வேண்டும் என்ற பேராவல் எழுவது ஏன்? இவனும் அந்த பிஞ்சுகளை தன்னுடைய குழந்தைகளாக நினைப்பதால் தானே. சற்று முன்பு நினைத்தது மேலும் உறுதிப்பட வழி முழுக்க ஸ்லோகத்தை சொல்லியும் கூடவே ஸ்ரீனியிடம் பேசியும் சென்றவன் ஸ்ரீனிக்கு முன்பே முதலாவதாக ஹாஸ்பிட்டலுக்கு போய் சேர்ந்தான். அதற்கு பிறகு காரியங்கள் அசுர வேகத்தில் நடக்க அடுத்த 3 மணி நேரத்தில் சர்ஜரி வெற்றிகரமாக நடந்து முடிந்தது. இதற்குள் சாமியும் தைலாவும் குழந்தையை எடுத்துக்கொண்டு இவனது அலுவலகம் சென்று இருக்க அப்பொழுதுதான் விழித்தாள் தாமரை. ஒன்றும் பேசாமல் சின்னுவை வாங்கி மார்போடு அணைத்து அழுதவளை கண்கலங்க பார்த்தார்கள் அங்கிருந்தோர் அனைவரும். அங்கிருந்த ஒருவர் இவர்களை ஹாஸ்பிட்டலில் கொண்டு விட அப்பொழுதுதான் த்ரிஷாவுக்கு உள்ளே சர்ஜரி ஆரம்பித்திருந்தார்கள். தந்தை என்ற நிலையில் தயங்காமல் கையெழுத்து இட்ட தமையனை பெருமையாக பார்த்த ஸ்ரீனி அவனை தோளோடு அணைத்து கொண்டு தன்னுடைய மகிழ்ச்சியை தெரியப்படுத்தினான். வந்ததிலிருந்து தாமரை வஸ்தனை விட்டு இம்மியும் நகரவில்லை. ஆனால் வந்தவுடன் அவன் முகம் பார்க்க வெகுவாகவே தயங்கியவள் அவன் அருகில் மெதுவாக வந்து, ஏனுங்க, நான் த்ரிஷாவை எங்க ஊருக்கே அனுப்பிடுறேன். உங்களை இனிமே தொந்தரவு செய்ய மாட்டோம். வேணும்னா நானும் சின்னுவை கூட்டிட்டு போயிடுறேன். எங்களால உங்களுக்கெல்லாம் கஷ்டம்தான். இந்த ஒரு தடவை மட்டும் எப்படியாவது த்ரிஷாவை காப்பாத்திடுங்க. என்ன நம்பி பூவாக்கா விட்டுட்டு போயிருக்கு என்று கண்களில் கண்ணீர் ஆறாக வழிய உறுதியுடன் சொன்னவள் நெஞ்சின் வழி கண்ணில் தெரிய பார்த்தான் கொண்டவன். தன்னுடைய மனநிலையை எந்த மாதிரி நினைத்திருந்தால் இப்படி ஒரு இடத்தில் இந்த மாதிரி பேசி இருப்பாள். அவளுக்கு தன்மேல் நம்பிக்கை அளிக்க வண்ணம் நடந்து கொண்டமைக்காக தன்னையே சபித்து கொண்டவனால் அவளை அணைத்துக் கொள்வதை விட வேறொன்றும் சொல்ல முடியவில்லை. அவன் மார்பிலேயே தஞ்சம் கொண்டவளால் மௌனமாக அளவே முடிந்தது. அவன் இதயம் வேகமாக துடிக்கும் ஓசையில் மனதில் அமைதி தானாக வர காத்திருந்த நேரம் முழுவதும் அவன் கை வளையத்தில் விட்டு நகராமல் இருந்தாள். சர்ஜரி முடிந்து இவள் பார்த்த டாக்டர் அல்லாது வேறு ஒரு நரம்பியல் மருத்துவர் வெளியே வந்து வஸ்தனிடம், சர்ஜரி சக்சஸ் சார், உங்க பொண்ணுக்கு இனிமே எந்த ஆபத்தும் இல்லை. உங்க வைஃப் ரொம்பவே அதிர்ச்சி ஆயிட்டாங்க போல என்று ஆங்கிலத்தில் சொல்ல தாமரையால் தாங்க முடியாமல் வெடித்து விட்டாள். ஏனுங்க, அவர் என்ன சொல்றாரு? தமிழ்நாட்டுல தானே இருக்காரு, ஏன் தமிழ்ல பேசாம ஆங்கிலத்தில் தமிழ் பேசுறாரு? வரவங்க எல்லோரும் ஆங்கிலம் தெரிஞ்சிருக்குமா? தமிழ் கத்துக்கிட்டு அப்புறமா நீங்க என்கிட்ட பேசவாங்க என்று சாட அத்தனை நேரம் உள்ளுக்குள் உடைத்து கொண்டிருந்த அந்த தாயின் வெளிப்பாடு அங்கிருந்த அனைவருக்கும் புரிந்தது. மேடம், எனக்கு கொஞ்சம் தெரியும், உங்க பொண்ணு நல்லா இருக்கா, இனிமே நோ பயம் என்று அவள் கையை பிடித்து அந்த வட இந்திய மருத்துவர் அழுத்தமான குரலில் சொல்ல அவள் நன்றியுடன் அவர் கையை அழுத்தினாள். என்ன மன்னிச்சிடுங்க, எனக்கு என் த்ரிஷா எப்படி இருக்கான்னு கவலை. அவளை அப்போ ரத்த மொழிய பார்த்துட்டு என்றவள் ஆரம்பிக்க வஸ்தன் கண் காண்பிக்க ஸ்ரீனி அவள் கைப்பிடித்து சற்று தொலைவாக அழைத்து சென்றான். லோட்டஸ், ஒரு தடவை நன்னா அழுதுடு, வேணும்னா காருக்குள்ள போ, கத்தி அழு, அப்பதான் உன் வருத்தம் கம்ப்ளீட்டா போகும். இனிமே நம்ம த்ரிஷாவுக்கு ஒன்னும் பயம் இல்லைன்னு அந்த தலைப்பாக்கட்டு சிங் டாக்டர் சொல்லிட்டார். நீ ஏன் கேட்டியே? மெதுவா அவளை சமாதானப்படுத்த அவளுடைய அழுகையும் சற்று நேரத்தில் நின்றது. அவனை நிமிர்ந்து பார்த்து, நான் ரொம்ப பைத்தியம் மாதிரி அந்த நல்ல டாக்டரை திட்டேனா
அவர் என்ன நினைச்சிருப்பாரு என்று மெல்லிய குரலில் கேட்க அவர் இதை விட மாதிரி எத்தனை பொண்டாட்டிய பார்த்திருப்பார். கவலையே படாத லோட்டஸ், இதெல்லாம் ஹாஸ்பிட்டல் வாழ்க்கையில சகஜம்மா என்று கேலி பேச அவள் முறைத்தாள். இப்ப என்ன? சற்று பயத்துடன் ஸ்ரீனி கேட்க, அவளோ எத்தனை பொண்டாட்டி என்று ஸ்ரீக்கு, நான் ஒத்த பொண்டாட்டி தானே என்று வாதாட அவன் மூக்கில் விரலை வைத்தான். ஓ, மேடம் சொன்ன அவரு சுவரு உங்க மாமாவா? மாமா ஒண்ணும் இல்ல என்ற வீட்டுக்காரர். அதான் என்ற ஆம்படியான் விசும்பிக்கொண்டே தெளிவுபடுத்த பழைய தாமரையின் துள்ளல் குரலில் சிறிது எட்டி பார்த்தது. யாருமா ஆபீஸுக்கு போய் என்ற மாமாவை பார்க்கணும்னு அடம் பிடிச்சது. அப்பதான் அவளுக்கு தான் அவர்கள் ஆபீஸில் அந்த ரிசப்ஷனிஸ்டிடம் என்ற மாமா உடனே பார்க்கணும். ஏனுங்க, மாமானா அங்கிள் தானுங்க என்று அந்த ரிசப்ஷனிஸ்டிடமே கேட்டது நினைவுக்கு வர வெக்கத்தில் முகம் சிவந்து நிலம் பார்த்தது. அச்சோ, அவசரத்துல கிறுக்குத்தனமா கேட்டுப்பட்டல. அவருக்கு அவமானமா இருந்திருக்கும்ல, கோபம் வேற மூக்கு மேல வந்திருக்கும் என்று எல்லாம் தெரிந்தவளை போல் கூற அவனுக்கு சிரிப்பு வந்தது. இப்பொழுது அவர்களுக்கு பின்னால் நின்று கொண்டிருந்த வஸ்தனை ஒரு முறை பார்த்துவிட்டு தாமரையிடம், லோட்டஸ், ஒன்னு சொல்லிடுற, அப்புறம் உன்ற புருஷன்கிட்ட நீ போகலாம். உனக்கு தெரியுமா, வஸ்தனுக்கு துளி கூட கோபம் இல்லை. உன்னை விட அவனுக்கு தான் பதட்டம் ஜாஸ்தியா இருந்தது. இருந்தாலும் அத காமிச்சிக்கல அவன். இன்னொன்னும் சொல்லிடுற, நீ அவன்கிட்ட சொன்னது அதான் த்ரிஷாவை ஊருக்கு அனுப்ப போறேன்னு மடத்தனமா நீ பாட்டுக்கு பேசின. நல்ல வேளை அவனுக்கு பொறுமை இருந்தது. நானா இருந்தால் அப்பவே இழுத்து 2 அறை விட்டு இருப்பேன். பழைய பண்ணிருப்பானோ என்னவோ. ஆனால் உனக்கு வஸ்தனை இருந்தால் அப்படி தெரிய வேண்டிய முக்கியமான விஷயம் ஒண்ணு இருக்கு என்றவன் வஸ்தன் வேண்டாம் என்று கண் காண்பித்ததும் அதை ஒதுக்கி தொடர்ந்தான். தன்னையே உன்னிப்பாக பார்த்த தாமரையிடம், எந்த சர்ஜரிக்கு முன்னாடியும் இதற்கு முழு பொறுப்பு நான் ஏத்துக்கிறேன்னு சைன், அதான் கையெழுத்து போட்டு தரணும். அதான் வழக்கம். அப்படி ஏதாவது ஆயிட்டா ஹாஸ்பிட்டலையோ இல்ல அந்த டாக்டரையோ ஒன்னும் சொல்ல மாட்டோம்னு அர்த்தம் அந்த கையெழுத்துக்கு. உன் த்ரிஷாவுக்கு உன்ற வீட்டுக்கார அப்பாங்கிற ஸ்தானத்துல கையெழுத்து போட்டான் தெரியுமா? நான் கூட நானே போடலாம்னு அந்த ஃபார்மை வாங்க கை நீட்டினேன். ஆனால் அவன் ஒரு நிமிஷம் கூட தயங்கல தெரியுமா? டக்குன்னு வாங்கி யோசிக்காம கையெழுத்து போட்டாமா. அப்படின்னா என்ன அர்த்தம்னு நீயே கொஞ்சம் உட்காந்து யோசிச்சு பார் என்று அவளையே அங்கேயே உட்கார வைத்தவன் போகும்போது தன்னுடைய குறும்பை மீட்டெடுத்து, தலை கீழே நின்னு கூட யோசிக்கலாம், மூளை கீழே வந்துடுமே. சே, ஈஸியா புரியும் உன் மரம் மண்டைக்கு. அச்சோ என்று அவளை போலவே சொன்னவன் அதிர்ந்து நின்றவளிடம், யாரோ பொண்டாட்டிய மரம் மண்டன்னு சொல்றேன்னு என்ன பார்வையாலேயே எரிக்க ஆரம்பிச்சாச்சு. இனிமே ஷீ இஸ் ஆல் யுவர்ஸ் என்று வஸ்தன் கையை குலுக்கி விட்டு செல்ல அவனை அப்பொழுதுதான் உச்சக்கட்ட அதிர்ச்சியுடன் பார்த்த மனைவியின் அருகில் வந்து அமர்ந்தான் ஸ்ரீவஸ்தன். கணவன் முகம் கூட சரியாக தெரியாதபடி கண்ணில் நீர் திரட்டி இருக்க, அதை விட அளவிட முடியாத பாசம் அந்த நீர்த்திரையில் உடைக்க தடையாக இருந்தது. என்னங்க என்றவளுக்கு அதற்கு மேல் பேச்சை எழவில்லை. அப்படியே அவன் காலடியில் செறிந்தவளை அள்ளி தூக்கிய வஸ்தன், தாமர, என்ன இது, எழுந்துருமா, இது பப்ளிக் பிளேஸ், அழாத. அதான் நம்ம பொண்ணுக்கு எல்லாம் சரியா போச்சுன்னு டாக்டர் சொல்லிட்டாரே. அது சின்ன கிளாட் தானாம். உடனடியா ஆபரேஷன் பண்ணதால பிற்காலத்துல இதனால எந்த சேதமும் இருக்காதுன்னு தெளிவா சொல்லிட்டார். தாமரை இனிமேல் பயப்பட தேவையில்லை என்று அவள் முதுகை தடவி சமாதானப்படுத்த அவள் கேவிக்கொண்டே நிமிர்ந்து, நைனாவுக்கு சொல்லணும், அப்புறம் பெரிய ஆத்தாவுக்கு அது வெய்யுமே
கங்கையை நினைக்கையிலே இவள் கண்ணில் கங்கை பிரவாகமாக பெருக்கெடுக்க அது பொங்கி கண்ணில் கரைய உடைத்து கன்னத்தில் நிற்காமல் ஓடியது. அங்கிளும் த்ரிஷா பாட்டியும் இப்போ பாதி வழியில வந்திருப்பாங்க என்றவன் அவள் விழி விரிவதை பார்த்து, நான் இங்க வரும்போது எங்க கோயம்புத்தூர் டீலர் கிட்ட பேசி அவர் மூலமா காரோட ஆள் அனுப்பி அவங்கள கூட்டிட்டு வர ஏற்பாடு பண்ணிட்டேன். அவர்கிட்டையும் ஸ்ரீனி பேசிட்டான். நைட்டு எத்தனை நேரமானாலும் வந்துடுவாங்க, ஆனால் நேர நம்ம வீட்டுக்கு தான் வருவான். நைட் எப்படியும் குழந்தையை பார்க்க முடியாது என்று விளக்க அவள் வேகமாக எழுந்தாள். த்ரிஷாவை நம்ம பார்க்கலாமா? எப்படி தாமரை? அவளுக்கு மயக்க மருந்து கொடுத்திருப்பாங்க, அதிலிருந்து முழிக்கவே டைம் ஆகும். அப்புறம் அவளை ஐசியூல வச்சிருப்பா, அதான் தீவிர சிகிச்சை பிரிவு. அவள் முகம் பயத்தில் வெளிர. அப்படின்னா அவளுக்கு ஏதாவது ஆபத்துன்னு இல்லைல்ல? இப்பதானே ஆபரேஷன் முடிஞ்சிருக்கு. அப்படி செஞ்சா எல்லாரையும் ஒரு 2-3 நாள் வெளி மனுஷங்க ஜாஸ்தி வர முடியாதபடி வச்சிருப்பா. இன்ஃபெக்ஷன், அதான் கிருமி எல்லாம் பரவாம இருக்கணும்னு தானே என்று சொல்ல அவள் மூக்கில் வழிந்த நீரை புடவை தலைப்பாலால் துடைக்க எத்தனிக்க அவன் முகத்தை சுருக்கி தன்னுடைய கைக்குட்டையை நீட்ட அதை பார்க்காத தாமரை அவன் ஃபுல் ஹேண்ட் கைப்பகுதியில் தன்னுடைய மூக்கை துடைத்து கொண்டு நிமிர்ந்து உட்கார்ந்து, எனக்கு இன்ஃபெக்ஷன்னா கிருமின்னு தெரியும், நம்ம த்ரிஷா ஸ்கூல்ல அவங்க மிஸ் எப்பொழுதும் சொல்லுவாங்க என்று கொஞ்சம் கெத்துடன் சொல்ல தன்னுடைய ஈரமான ஷர்ட் கையை பார்த்து கொண்டே இருந்தவனின் முகம் சிரிப்பில் மலர்ந்தது. கையை தூக்கி அவள் முகத்தை அளந்தவன், அச்சோ, என்ற பொண்டாட்டிக்கு இதெல்லாம் கூட தெரியுமா? த்ரிஷான்னு சொல்றா, அப்புறம் ஸ்கூலுன்னு சொல்றா, பின்னிட்ட ஸ்ரீவஸ்தா என்று ஸ்லாக்கிய அவள் அவனை கேள்வியாக பார்த்தாள். என்ன, எதுக்காக என்னையே சொல்லிக்கிறேன்னு யோசிக்கிறியா? பின்ன உன்னோட பிளஸ் பாயிண்ட்ஸ் எல்லாம் உன்னை பார்த்த ஒரே கணத்துல எனக்கு பிடிப்பட்டதால தானே டக்குன்னு உன்னை என் பொண்டாட்டியா சூஸ் பண்ணின. பெரிய ஆள் தானே உன்ற புருஷன் என்று தன்னுடைய காலரை தூக்கி விட்டு கொள்ள முதல் முறையாக முகம் மலர்ந்து சிரித்தது அந்த செந்தாமரை. அந்த சிரிப்பின் வசீகரத்தில் தொலைந்தவன், கண்ணம்மா, நல்ல டைம் பார்த்தப்போ இப்படி ஒரு லுக்கு கொடுக்கறதுக்கு இதுவே தனியா இருந்தா என்று பெருமூச்சு ஒன்றை தாராளமாக விட அவள் கலகலத்து சிரித்து, தனியா இருந்தா தலைகாணி கொண்டு வர சொல்லி இழுத்து போத்திக்கிட்டு தூங்குவீங்க, இது எனக்கு தெரியாதாக்கும் என்று நொடிக்க வியந்து அவள் வாயை பார்த்தான் வஸ்தன். இந்த பேசுற வாய் இருக்கே, இத நிறுத்தணுமா? பெரியாத்த சொல்வது ஞாபகம் வர முகம் சுணுங்க அவள் உதட்டை வருடி கொண்டே, அப்பப்போ என்ற வாயால நிறுத்தணும் என்று அந்த தாமரை மேலும் சிவப்பதை ரசித்து பார்த்தவன் மீண்டும் அவள் கன்னத்தில் வருடி, கண்ணம்மா, நான் பேசலனாலும் நீ எப்பொழுதும் போல பேசிண்டே இருடா பிளீஸ், உன்ற புருஷனுக்காக என்று கெஞ்சியபடியே கொஞ்ச நாணத்துடன் அவன் செய்வதை போல் செய்ய நினைத்து, ஆனால் வெட்கம் தடுக்க அவன் முகவாயை தடவி, புருஷனுக்காக இல்லை என்ற ஆம்பளியனுக்காக என்று கண்ணை சிமிட்ட இருவரின் நகைப்பொழியும் அங்கே இவர்களுக்காக காத்திருந்த மற்றவர்கள் காதில் விழுந்து அவர்கள் முகத்திலும் மலர்ச்சியை பரவியது. த்ரிஷாவை விட்டு நகர மாட்டேன் என்று சொல்லி அங்கேயே கெஞ்சி கூத்தாட வஸ்தன் அவளுக்கு அங்கு தங்குவதற்கு வசதி இல்லை என்று சொல்லியும் அங்கே காத்திருக்கும் அறையில் சேரில் உட்கார்ந்து கொள்வதாக பிடிவாதம் பிடிக்கவே அவனுமே கெஞ்சி அந்த ஹாஸ்பிட்டலுக்கு நிதி தருவதாக ஒப்புக்கொண்டு அவளுக்கு ஒரு பெட்டை ஏற்பாடு செய்து கொடுத்தான். அதற்குள் த்ரிஷாவை ஐசியூவில் இருந்து கொண்டு வந்து விட்டு இருக்க கதவில் இருந்த ஒரு கண்ணாடியின் வழியாக பெண்ணை பார்த்து திருப்தி கொண்ட தாமரையிடம் வஸ்தன் வந்து இதை சொல்ல ஏற்கனவே நெகிழ்ந்திருந்த தாமரை
அவன் எதிர்பாராத வண்ணம் எம்பி நின்று அவன் கன்னத்தில் ஒரு முத்தத்தை பதித்தாள். ரொம்ப தேங்க்ஸ் ஸ்ரீ என்று சொல்லியபடியே வாங்கி கொண்ட அவனுக்கு இருந்த ஆனந்த அதிர்ச்சியை விட கொடுத்து முடித்த தாமரை வள்ளலுக்கு நிறைய இருந்தது. அவள் சிவந்த கன்னத்தில் இருந்தே புலப்பட்டது.